Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்னோட மந்த்லி க்ரோசரி லிஸ்ட்டை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த லிஸ்ட்டை வந்து நான் ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பொருளும் நம்ம வாங்க வேண்டியதை விடாமல் கரெக்டாக வாங்க முடியும். வாங்க இது எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போது மளிகை சாமான் வாங்குறதா இருந்தாலும் இந்த மெயின் ஹெட்டிங்ஸ் ஃபஸ்ட்டே எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது கீழே சப்ஹெட்டிங்ஸாக நம்ம அந்த பொருட்கள்லாம் எழுதி வச்சுட்டோன்னா எந்த பொருளையுமே மிஸ் பண்ணாமல் நம்மளால் வாங்க முடியும். என்னென்ன ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வகை, பருப்பு வகை, டீ, காஃபி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான சுகர்ஸ் அது எல்லாமே இந்த இதில் எழுதியிருக்கேன். மாவு வகை, எண்ணெய் வகை, பால் பொருட்கள், அதில் நெய், வெண்ணெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். அப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸு, வெள்ளை ரவை, கோதுமை ரவை, சேமியா அந்த மாதிரி ஐட்டம்ஸ். தாளிப்பு பொருட்கள், பொடி வகைகள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பருப்பு பொடி, அந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் வாங்குவீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் லிஸ்ட் பண்ணிக்கலாம். வாசனை சாமான், அதில் நம்ம எல்லாம் வாங்குவோம் இல்லையா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை அந்த மாதிரி ஐட்டம்ஸு. ஜென்ரல் ஐட்டம்ஸ் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது போக சில கிச்சனில் நம்ம சில ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது நான் நோட் பண்ணியிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். அதில் எல்லாமே நீங்கள் எப்போல்லாம் வாங்குவீங்களோ, என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குவீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சிறுதானியம், சோளம், திணை, வரகு, கம்பு, ராகி அதெல்லாமே. பூஜா ஐட்டம்ஸு, சூடம், அதுலேயே மெழுகுவர்த்தியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். டெய்லி யூஸ்டு ப்ராடக்ட்ஸ், பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பூ, கண்டிஷ்னர் அந்த மாதிரி எல்லாம். அடுத்தது க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ், அதில் ஃப்ளோர் க்ளீனிங் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே. அதோட ஐட்டம்ஸ் தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். இந்த லிஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் சில ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஐட்டம்ஸையும் நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் பார்த்திங்கன்னா, பொன்னி அரிசி, பச்சரிசி, இட்லி அரிசி, சீரக சம்பா, பாஸ்மதி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். கவனி அரிசிங்கிறது பிளாக் ரைஸு. இது எப்போயாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைமில் ரொம்ப வெரி ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வாங்கலைனாலும் இது வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். இப்போது இந்த இதிலே பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி, பனை வெல்லம், தேன் அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பேன். மந்த்லி நம்ம இது வாங்குகிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது. சில லெஃப்ட் ஓவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒன்ஸ் இது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். எழுதுனதுக்கப்புறமா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த சைடு பிளாங்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம ஃபைல் பண்ணி வைக்க முடியும். நான் இப்போ அதை எப்படி ஃபைல் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபைலில் நான் அதை போட்டிருக்கேன், இந்த பேப்பர்ஸை. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அது எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறதையும் நான் எழுதியிருக்கேன். அதாவது ஒரு 10 kg பர் மந்த் இது போதும். அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எழுதிக்கணும். இது நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இதை எழுதுறதுக்கு நமக்கு தேவையானது 2 மார்க்கர், ஒன்று ப்ளூ, ஒன்று பிளாக் வாங்கிக்கோங்க. நெயில் பாலிஷ் ரிமூவர் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் பால் எடுத்துக்கோங்க. இது இந்த ஷீட்லேயே நம்ம எழுதிட்டு நம்ம எரேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் அந்த ஷீட்டில் இப்படி எழுதுகிறேன். இது நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அதை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது நான் இப்போ எழுதி வச்சுருக்கேன். நமக்கு 1 மந்த்துக்கு தேவையான பொருட்கள் எழுதியிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் நான் ஒன்று எழுதியிருப்பேன். இங்கே வாங்க வேண்டியது அப்படின்னு எழுதியிருப்பேன். லெஃப்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ நம்ம 10 kgன்னு எழுதியிருக்கோம். ஆனால் 10 kgயே பர் மந்த் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் கிச்சனில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும். இப்போது எங்கள் வீட்டில் இப்போ 3 kg வாங்க வேண்டியது
7 kgs இதை வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதிக்கிறோம். எவ்வளோ வாங்கணும், அந்த இது வந்து என்னென்ன ஐட்டம் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நீட்டாக ஒரு பேப்பரில் எழுதிக்கணும். அந்த பேப்பரில் கண்டிப்பாக எந்த மந்த்துங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. இதை எழுதிட்டு நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்க வேண்டிய ஐட்டம் வாங்கி முடிச்சுட்டு நம்ம வாங்கியாச்சு அப்படின்னா அதை வந்து இந்த காலம்ல வந்து எழுதி வச்சுக்கணும். சில ஐட்டம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், சில ஐட்டம்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த கிடைக்காத ஐட்டமை நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எழுதிக்கிட்டேன்னா போதும். எப்பயுமே நம்ம வந்து புதுசாக வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அந்த 3 kg வந்து ஃபுல்லாக யூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புதுசாக இருக்க ஐட்டம்ஸ் வந்து அதில் போடணும். இல்லைன்னா அதில் வண்டு இந்த மாதிரி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ இது மாதிரி எழுதிட்டு நான் வந்து அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுட்டு இதை கூட நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நல்லாவே ரிமூவ் ஆகிடும். இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நான் ஒரு ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் கூட நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை தவிர நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வேறு எந்த ஐட்டம்ஸுமே நான் வாங்கவே மாட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா யோசித்து இதை லிஸ்ட் பண்ணும்போது நிறைய டைம் எடுத்து யோசிச்சுட்டு ஒரு 1 or 2 months அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அது உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்குது, இல்லை ஏதாவது ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லீஃப் வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு 6 rupees தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து நான் என்டையர் ஹோமுக்காகவே நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் இந்த ஃபைல் வந்து ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து நான் ரொட்டீன்ஸு, அதுக்கப்புறம் என்னோடய வீக்லி டாஸ்க்கு, மந்த்லி டாஸ்க்கு, அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது வந்து ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் வந்து நீங்கள் க்ரோசரி லிஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் எந்த ஐட்டமுமே வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து வாங்க முடியும். இப்போ என்னோடய பேண்ட்ரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். வாங்க என்னோடய பேண்ட்ரி யூனிட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஈட்டபிள்ஸ் எல்லாம் நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கண்டெய்னரில் போட்டுட்டு மீதி இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரே வந்து நான் இதில் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கீழே இருக்குது. இது வந்து ஸ்நாக்ஸ். இது ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்போ எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டபிள்ஸ் எல்லாம் நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து போன மாதமே வாங்கினது, இன்னும் வந்து நான் யூஸ் பண்ணலை. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம இந்த மாதத்துக்கு மளிகை சாமான் வாங்கும்போது ஆட் பண்ணிக்கணும். இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் எப்போ மளிகை சாமான் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஒரே இடமா வந்து அதெல்லாம் வைக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வச்சோன்னா அந்த பொருள் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, எக்ஸஸாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணது இப்போது ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து அந்த கண்டெய்னர் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்குது, அந்த கிளிப்பில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஏர்டைட் கிளிப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சோம்பு வந்து கொட்டி வச்சுட்டேன். இது வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ மீதி இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டு நம்ம வந்து அதை வந்து போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து ஒரு ஐட்டம் வந்து தீர்ந்துருச்சு அதை நீங்கள் எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா தான் இங்கே புதுசாக நம்ம வந்து வாங்கி வச்சுருப்போம் அந்த ட்ரேலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 ட்ரேவாக நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், இப்போ மைதாலாம் நான் வந்து வெரி ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் போட்டு நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி ரேராக தான் நான் யூஸ் பண்ணுற ஐட்டம். ஸோ அதெல்லாம் வந்து கூட நான் இதே மாதிரியே வச்சுருக்கேன். இது வந்து சீரகம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு அந்த கண்டெய்னரில் இடம் பத்தாதனால நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இதில் வந்து நான் வச்சுருக்கேன். நட்ஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். நீங்கள் எப்பயும் கண்டெய்னர்ஸ் வந்து இந்த மாதிரியும் வாங்கலாம். இந்த மாதிரி வாங்குறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும் இருக்கும், ஹைட் இருக்கும், உங்களுக்கு இடம் வந்து கம்மியாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸும் ஸ்நாக்ஸுக்காக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து
நம்ம சில கடையிலலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த ஏரியாவுக்கு போகும்போது அந்த கடையில் வந்து வாங்குறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்கெட்ஸ் ஏதாவது ஆஃபர் போடுவாங்க, 3 பிஸ்கெட்ஸ் 4 பிஸ்கெட்ஸ் அதெல்லாம், அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பக்கத்தில் இல்லை அந்த கடை. அதனால நாங்கள் இது கொஞ்சம் நாங்கள் அந்த ஏரியா போகும்போது அதிகமாகவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். மேக்ஸிமம் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது. அது வந்து பார்த்துக்கோங்க, என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து ஜாம், ஒரு 2 ஜாம் வந்து ஆஃபரில் கிடச்சிது. ஸோ ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டேன், அது இன்னொன்று. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வைக்கும்போது அது நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து க்ரோசரி லிஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நட்ஸு, லைம் டேட்ஸ், பஜ்ஜி மாவு, இந்த ஸ்நாக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமுமே வந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே நான் இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த மந்த்துக்கு என்ன வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க, ஆனால் இதில் வைக்கிற அளவுக்கு நமக்கு டயர்டாக இருக்கும், சம்டைம்ஸ் நேரம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து நீங்கள் ஒன்று ப்ளைன் கண்டெய்னர் வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இதில் வந்து நான் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது இதில் நான் வச்சுருவேன். ஸோ மார்னிங் வந்து ரூமோ இதெல்லாம் நீட் பண்ண வரும்போது இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நான் எடுத்து வச்சுக்குவேன். நீங்கள் எப்போ ஆர்கனைஸ் பண்ணாலும் ஒரு எம்டி கண்டெய்னர் வந்து ஒரு ட்ரே ஒரு சம்திங் அதில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா க்ளீனிங் டூல்ஸு ப்ளஸ் சோப்பு, ஷாம்பு, இந்த பூஜா ஐட்டம்ஸ், க்ளீனிங் ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து ஆர்கனைஸ் பண்ணணும். ப்ளஸ் அது எல்லாமே வந்து ஒரே இடமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.